இந்த ப்ராடக்ட் பேக்கேஜிங்ல பாத்தீங்கன்னா குளூட்டாக்ளோ, ஹைலரான், நியாசினமேட் 10 டைம்ஸ் விட்டமின் சி விட மோர் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ப்ராடக்ட் வந்து நார்மலா யூஸ் பண்ற பாடி லோஷன் மாதிரி இல்ல. இது வந்து சீரம் அண்ட் லோஷன் சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது பாடி லோஷனோட ஹைட்ரேஷனும் சீரம் இன்குலன்ஸும் சேர்ந்து ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் ஹைட்ரேட்டட் ஸ்கின் அந்த மாதிரி இருக்கவங்க, அதாவது ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்க யூஸ் பண்ணும்போது ஹெல்த்தியான க்ளோ நமக்கு கொடுக்கும். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இது டெர்மட்டாலஜி டெஸ்டட் ப்ராடக்ட். அண்ட் இதில் வந்து விட்டமின் சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விட்டமின் சி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணும். அடுத்ததான் நியாசினமேட் இருக்கு. ஸோ இது வந்து ஸ்கின்ல இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். இந்த ப்ராடக்ட்ல 2 பேக்கேஜிங் இருக்கு. அதாவது குளூட்டா ஹையால கோல்டு கலர் அண்ட் இன்னொன்று பிங்க் கலர்ல இருக்கு. பிங்க் வந்து உங்களுக்கு ரேடியன்டான க்ளோ கொடுக்கும். அண்ட் நீங்க கோல்டு கலர் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஃபிளாலஸ் க்ளோ கொடுக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் பேக்கேஜிங் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட்ல 3 முக்கியமான இன்கிரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குளூட்டாக்ளோ, ஹைலரானிக் ஆசிட், நியாசினமேட் இந்த 3மே ஸ்கின் கேர் வேர்ல்ட்ல ரொம்ப பாப்புலரான முக்கியமான 3 இன்கிரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் டெக்ஸ்சர் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒயிட் கிரீமி கன்சிஸ்டன்சில இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஹெவி ஃபீல் அந்த மாதிரி இல்லாமல் ஸ்கின்ல நீங்க அப்ளை பண்ண உடனே ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி மாதிரி தான் இந்த க்ரீம் இருக்கும். ஸ்டிக்கி ஃபீல் உங்களுக்கு இருக்காது. சம்மர்ல கூட கம்ஃபர்டபுளா இந்த க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீரம் அண்ட் லோஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின்னா இருக்கவங்க, ட்ரை ஸ்கின்னா இருக்கவங்க யூஸ் பண்ணும்போது நல்லா ஹைட்ரேஷன் இருக்கும். இதுல இருக்க இன்கிரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குளூட்டாக்ளோ அப்படின்னு பார்த்ததுமே எல்லாம் குளூட்டத்தின் அப்படின்னு ஞாபகம் வரலாம். இந்த குளூட்டாக்ளோ அப்படிங்கிறது மார்க்கெட்டிங் நேம் அதுல இருக்கு. அதாவது இதோட வேலை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் ரிலீஸ் பண்ணி ஸ்கின்னோட பிரைட்னஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா இதுல இருக்க ஹைலரானிக் ஆசிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்குள்ள வந்து மாய்ஸ்சர் லாக் பண்ணிட்டு ஸ்கின்னை வந்து நல்லா பிளம்பியோ ஹைட்ரேட்டிங்கா வச்சிருக்கும். ஸ்கின் வந்து டல்லா இருக்கு அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்டா ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான லுக் கொடுக்கும், ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா நியாசினமேட், அதாவது பர்சனலி எனக்கு பாடி கேர்ல ரொம்ப பிடிச்ச ஒரு இன்கிரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்கின் பேரியர் நல்லாவே இம்ப்ரூவ் பண்றதுக்காகட்டும், அன்னியன் ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணும், பிக்மெண்டேஷன் கிராஜுவலா நல்லாவே ரெடியூஸ் பண்ணும், ஸ்கின் வந்து ஓவரால் ஹெல்த்தியா க்ளோவா இருக்க சப்போர்ட் பண்ற ஒரு இன்கிரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ முக்கியமான எல்லாத்துக்கும் டவுட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது யூஸ் பண்ணும்போது க்ளோ வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா, அதாவது ஒரு வாரத்துல ஃபேரா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் மாதிரி இன்ஸ்டன்ட் கலர் சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரிலாம் இந்த க்ரீம்ல கிடையாது. இந்த லோஷன் நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா ஹைட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக க்ளோவாக இருக்கும், டல்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கம்மியாகும், ஸ்கின் வந்து சன் டேன் இந்த மாதிரி வராமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த லோஷன் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதனால பார்க்கவே ஸ்கின் கொஞ்சம் பிரைட்டராக இருக்கும். அதுதான் இந்த ப்ராடக்ட்ல இருக்க டிஃப்ரென்ஸாக நமக்கு தெரியும். இந்த பாடி லோஷன் யாருக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா டெய்லி பாடி லோஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் சரி, இல்லை ஸ்கின் டல்லாக இருக்கவங்க, ஸ்கின் சாஃப்டாக நல்லா க்ளோயிங்காக வேணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் போகிறீங்க இல்லைனா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் சம்மரில் ஸ்டிக்கி ஃபீல் இல்லாத மாதிரி ஒரு லோஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் சீரம் லோஷன் ட்ரை பண்ணலாம். இந்த மாய்ஸ்சரைசர் யாருக்கு செட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராக வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, கிராக்டு ஸ்கின் இந்த மாதிரி இருக்குது, வின்டரில் உங்களுக்கு சிவியர் ட்ரைனஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக திக்கர் மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி யூஸ் பண்ணது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அண்ட் இதில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு, கொஞ்சம் ப்ளசன்ட் ஸ்மெல் உங்களுக்கு இருக்கும். ஆனால் ஃப்ராக்ரன்ஸ் சென்சிட்டிவ் ஸ்கின் இந்த மாதிரி இருக்கவங்க ஒரு சிலருக்கு செட் ஆகாது. ஸோ பேச்சஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் குளிச்சதுக்கு அப்புறமா இந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மார்னிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாடி சன்ஸ்கிரீன் இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே பெட்டர். டெய்லி யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல நல்லா டிஃப்ரென்ஸ் வந்து கிராஜுவலாக நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்டனிங் லோஷன் அந்த மாதிரி இல்லை, ஸ்கின் நல்லா க்ளோவாக ஹைட்ரேட்டிங்காக ஹெல்த்தி ஸ்கின் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லோஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மார்க்கெட்டிங்கில் குளூட்டா அப்படிங்கிறனால ஸ்கின் ஒயிட்டனிங் ப்ராடக்ட் அந்த மாதிரி இல்லை, ரெகுலர் பாடி கேர் ரொட்டீனில் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும், ஸ்டிக்கியாக இருக்கும், அண்ட் ஹைட்ரேஷன் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். நியாசினமேட் இருக்கிறது இப்போ ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். டார்க் ஸ்பாட் அப்பியரன்ஸ் வந்து லைட்டாக வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ஓவராலாக உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணி நல்லா க்ளோவாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஹெல்த்தியான க்ளோயிங்கான ஸ்கின்க்கு கண்டிப்பாக இந்த லோஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 200 ml இந்த மாதிரி வாங்கும்போது 209, 330 ml இந்த மாதிரி வாங்கும்போது 400 rupees இந்த மாதிரி வருது. ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், வீடியோக்கு கீழே டேக் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு லைட் வெயிட் டெய்லி பாடி லோஷன் தேடிட்டு இருக்கீங்க, ஹெல்த்தியான க்ளோ மெயின்டைன் பண்ணணும், ஸ்கின் வந்து எப்பவுமே ட்ரையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்லின் லூட்டா ஹையர் டிவி ரேடியன்ஸ் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஃபேர்னஸ் பெர்மனன்ட் ஒயிட்டனிங் அந்த மாதிரி இந்த க்ரீம் எதுவும் கிடையாது. ஸோ ஸ்கின் ட்ரையாக இருக்குது, ஹெல்த்தியான க்ளோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஸ்கின் கேர் ரிவ்யூஸ் வந்து வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.